பக்திக்காக அவளுக்கு ஏதோ என்ன, இதுக்கெல்லாம் கணக்கெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. என்ன கணக்க வச்சுன்னு என்ன லாஜிக் எதுக்கு பண்ற ஒன்றும் தெரியும். அந்த பக்தி இருந்ததுன்னா நினைச்சது நினைச்சபடி விழும். பிரதோஷமாமா அப்படின்னு சொன்னேன். பிரதோஷ மங்கட்ராமைன்னு பேரு. பரம பக்தர், பெரிவாள சாட்சாத் பரமேஸ்வரனா. பிரதோஷத்துக்கு பிரதோஷம் தரிசனம் பண்றதுனாலே பிரதோஷ மங்கட்ராமைன்னு பேரு. 2 பிள்ளைகள். 2 பிள்ளைகளும் சித்தபிரம பிடிச்சாப்புல இருப்பா. நம்ம உலக பார்வைக்கு பைத்தியம். பெரியவா அவளோட பெரிய ஞானிகள் அப்படின்னு சொல்லியிருக்கா. இந்த பிரதோஷமாவா முதல்ல பெரியவாள்கிட்ட போனதே இந்த குழந்தைகளை சரி பண்ணணும் அப்படின்னு. மாட்டேன் அப்படின்னா, என்னால முடியாது, நான் இன்டர்ஃபியர் பண்ண மாட்டேன் அப்படின்னு. அவ உன்னை என்ன பண்றா அப்படின்னா, என்ன பண்றாளா இப்படி சொன்னோன்னு பிரதோஷமாமா சொன்ன, சரி அவ அப்படியே இருக்கட்டும், என்னவோ பண்ணிக்கிட்டும், அதை தாங்கிக்கிற சக்தி பெரியவா கொடுக்கணும், அது நிறைய தரேன். இன்னி வரைக்கும் அந்த தாங்கிக்கிற சக்தி இருக்கு. இப்படி 2 குழந்தைகள் இருக்கிற இடத்துல ஒரு வீட்டுல ஈஸ்வரனை பத்தி நினைப்பாளா, ஸ்மரிக்க முடியுமா அப்படின்னு தெரியாது. ஆனால் அவருக்கு 24 மணி நேரமும் பெரியவா ஸ்மரணை தான். உடல் பொருள் ஆவி அப்படிங்கிறப்பல சர்வத்தையும் பெரியவாளுக்குன்னு தியாகம் பண்ணி அப்படி இருந்தவர்.